வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறுத்து. போறதுனா கிளம்பி போக வேண்டியதானே? நான் பாறேன்னு கூப்பாடே போட்டுட்டு இருக்கா. வெறும் அறிக்கை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கா. போறதுனா போ. நான் போவேன் இல்ல பாய விரிச்சு இங்கே படுப்பேன். நீ கட்டுன வீடா பாய மூடு. இங்க இருக்கட்ட போறது ஜனனியை தேடுறது காட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு நாங்க போறோம். இந்த சல்லி பாயதுல எங்களை கடந்து சாக சொல்லுது. இல்ல சித்தி, போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவளை ஈஸியால விட்டு போக முடியாது. எங்களை கேஸ் போடணும். உங்க வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இவங்களுக்காக. அதுவும் இல்லாம என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சதுக்கே அந்த ஆள் தான் காரணம். இதுக்கெல்லாம் 50 கோடிக்கு மேல நஷ்டம் எடுத்துறணும். நான் கேஸ் போடுறேன் சித்தி. நம்ம கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குல்ல, நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சித்தி. ஆமாண்டி தர்ஷினி, நீ சொல்றதுதான் சரி. இந்தாரு, இது உன் வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிடு. அவன் வீடா? என்ன உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கிறுக்கு பிடிக்கலடா, இனிமே உனக்கு தான் கிறுக்கு பிடிக்க போகுது. இந்தாரு, இங்கே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவளுக்கும் அவங்க அப்பனுக்கும் பிடிக்காம இருக்கலாம், அதே மாதிரி ஈஸ்வரிக்கும் அவ புருஷனுக்கும் பிடிக்காம இருக்கலாம். ஆனா இவ அவங்க பெத்த மக. நம்ம எல்லாரை விட இவளுக்கு தான் இந்த வீட்டுல உரிமை அதிகமா இருக்கு. சித்தப்பாங்கிற முறையில நீங்க அந்த புள்ளைய எதுவுமே பேசக்கூடாது. இந்த வீட்டுல அவளுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. ரேணுகா, நந்தினி, நீங்களும் எங்கேயும் போக வேண்டாம். சனனிய கண்டுபிடிச்சு சக்தி கூட்டிட்டு வருவான். நீங்க போய் அந்த கலெக்டர் அம்மா கிட்ட பேசுங்க. உங்க பலத்தை நீங்களே சாதாரணமா நினைக்கிறீங்க. நீங்க அவளை கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த சல்லி பயல்களோட சரிக்கு சமமா பேசுறதை விட்டுட்டு சனனிய நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அம்மா, நீ ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அடி செருப்பால யாரு பண்றதுதான் அநியாயம்? உங்க அண்ணன்ல இருந்து ஆதிர வரைக்கும் 5 புள்ளைகளை சுமந்தி பெத்தவனா? இப்ப வளர்ந்து ஆளாகி எனக்கு நல்லது கெட்டது சொல்றியா? என்னடா தகுதி இருக்கு உனக்கு? உத்தியோகம், புருஷ லட்சணம், சொந்தமா சம்பாதிச்சு பொண்டாட்டி புள்ளைகளை காப்பாத்த வக்கில கலர் கலரா சட்டைய போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறது. நீ எனக்கு நல்லது சொல்றியாடா? உனக்கு அடுத்த பிறந்த மகராசன். அடேங்கப்பா, பொம்பளைங்க தோத்தாளுக. நல்ல வெள்ளையா பவுடர் அடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு பொம்பளைங்க பின்னாடி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன். உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? என் அனுபவத்துக்கு கால் தூசி பெறுவீங்களா நீங்க? என்னம்மா, அண்ணன் இங்க வரமாட்டாருன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கியா? நான் உங்க அண்ணனுக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறியா? போடா, உங்க அண்ணனை பெத்தவளே நான் தான்டா. அவனுக்காண்டி நான் ஏன்டா பயப்படணும்? உங்க அண்ணன் மேல நான் வச்சிருந்த பாசம் கண்மூடித்தனமானது. அந்த பாசம்தான் பல பேரை பழி வாங்கறதுக்கு காரணமாயிடுச்சு. இப்பவும் சொல்றேன்டா, இன்னும் என் மகனா அவன் மேல பாசம் இருக்கு. ஆனா அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தாளம் போட மாட்டேன். என்னமோ அண்ணன் வரட்டும்னு பூச்சாண்டி காட்டுறீங்க. வந்தா என்னடா பண்ணிடுவான் உங்க அண்ணன்? பெத்தவனு கூட பார்க்காம என் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் பரவாயில்லடா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏய் நந்தினி, ரேணுகா, இங்க ஏண்டி வாய் பொழந்து நிக்கிறீங்க? என்ன இவங்க என்ன விதியா காட்டுறாங்க? நீங்க போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன்.
நீங்க போங்கடி. ஏய் தர்ஷினி நீயும் போடி. என்ன பண்ணிடுவாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க தர்ஷினி நீயும் போடி. என் பிள்ளைங்களை வளர்க்கணும்னா நான் பாடுபட்டாதான் உண்டுக்கா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்க்கா. அந்த அழிய புருஷன் அவன் வார்த்தைக்கு வார்த்தை அவனை முடிக்க போகிறோம், முடிச்சு விட்டுருவோம், ஏற்பாடு பண்ணியிருக்கான், அப்படி இப்படின்னு பேசிக்கே இருக்கான். என்னன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் கவனமாக இரு. என் பொண்டாட்டியை ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னா விட்டுனேன் நான். சார் ஏமாத்துறான் சார். அதே மாதிரி என் பொண்டாட்டி இங்கே தான் சார் எங்கேயா ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நல்லா போய் தேடி பாருங்க சார், மாட்டிக்கோங்க சார். இங்க சாப்பாடு விற்கிறங்கிற பேர்ல போதை பொருள் விற்கிறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால நிச்சயம் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு ஏதாச்சும் ஆனா அதுக்கு அந்த ஜனனி மட்டும்தான் காரணம். ஏய் 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 எந்திரி. ஏய் எந்திரிங்கிறல்ல. மயக்கண்ணு தெரியல, அப்படியே கிடக்கட்டும். அண்ணா சொல்லுங்கண்ணே. அடிச்சதுல அந்த பொண்ணு மயங்கிடுச்சுண்ணே. இன்னும் ஏந்திரிக்கலண்ணே. இப்படியே ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க முடியாதுண்ணே. சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கொடுக்கலண்ணா. செத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா என்னண்ணா பண்றது? டேய் தானா செத்தா நமக்கு வேலை மிச்சம்டா. விட்றா. எப்படியும் அண்ணன் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப சொல்றேன் சரியா? முடிச்சு விட்டுங்க அவளை. அண்ணா ஏதோ குண்டாசுன்னு சொன்னீங்களா, அது கேன்சல் ஆக வேணாமா? அதெல்லாம் கேன்சல் ஆகி போச்சுடா. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டுருக்காப்ல. ஓ குண்டாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களா? சூப்பர்ண்ணே. அண்ணன் வீட்டுக்கு போய் தகவல் சொல்லுவாராண்ணே? ஆமாடா, வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்லுவாரு. அது பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். அவ கதையை முடிச்சு விட்டுருங்க. ஏய் மிச்சம் வைக்க முடிக்கணும்டா. அண்ணே அதெல்லாம் பக்காவா முடிச்சிடலாண்ணே. விஷயம் வெளியவே வராது, பாடியே கிடைக்காது, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிண்ணே, அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, கதையை முடிச்சிடுறோம். சரிடா, கற்பனைங்க.